I stand before you in this arena only by the grace of Almighty God. நான் இப்போது உயிரோடு இருக்கிறேன் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரமே என்று துப்பாக்கிச் சூட்டில் நூலுலையில் உயிர் தப்பிய அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான ட்ரம்ப் அவர்கள் துப்பாக்கிச் சூட்டிற்கு பின் தன்னுடைய முதல் உரையில் கூறியுள்ள இந்த வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி உலகளவில் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. கடந்த சனிக்கிழமை அன்று நான் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும்போது திடீரென்று என் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச் சூடு நடைபெறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக நான் என்னுடைய தலையை வலது பக்கமாக திருப்பினேன். அந்த ஒரே ஒரு காரணத்தால் துப்பாக்கியின் குண்டுகள் என் காதுகளை தொட்டுவிட்டு சென்றது. நான் திரும்பாமல் நேராக நின்று பேசியிருந்தேன் என்றால் நான் இப்போது உங்களுக்கு முன்பாக நின்றிருக்க முடியாது. நான் நூலிலையில் உயிர் தப்பினேன். அதற்கு காரணம் என்னோடு ஆண்டவர் இருக்கிறார். In a certain way I felt very safe because I had God on my side. I felt that. நான் உயிரோடு இருப்பதற்கே வாய்ப்பில்லை. நான் இப்போது உங்களுக்கு முன்பாக இப்படி நின்றிருக்க முடியாது. நான் இப்போது உங்களுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறேன் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரமே என்று கூறினார். I stand before you in this arena only by the grace of Almighty God. உலகெங்கிலும் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் துப்பாக்கிச் சூட்டிற்கு பின் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசப் போகிறார் என்று அவரின் உரையை ஆவலுடன் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த வேளையில் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் இப்போது உங்களுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறேன் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரமே என்று தேவனை மகிமைப்படுத்திய ட்ரம்ப் அவர்களின் இந்த வார்த்தைகள் அனைவரையும் புல்லரிக்க வைத்துள்ளது. இந்த அருமையான காட்சிகளை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் தேவனுடைய நாமம் மகிமை அடையட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.